அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கூட எங்கள் அப்பாவுக்கு தான் சார் மகளாக பிறக்கணும். அப்பாவுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அது வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட இருக்கும். இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம கடைக்கு போனால் கூட எங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு சிரிக்கிறோம்ல, அதுதான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே எங்களுக்காக செஞ்சு அவருக்கான வாழ்க்கையை அவர் வந்து வாழவே இல்லை சார். இப்போ நான் இத்தனை எடுத்தால் தான் எனக்கு வந்து ஒரு 15ஆவது நான் ஆன் பண்ண முடியும் சார். டியூஷன் சென்டர் ஒன்று பெருசாக வைக்கணும். அதில் என்னன்னா சிங்கிள் பேரண்ட் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிக் கொடுப்பேன். தனியாக வந்து எங்கேயுமே நான் போகல, எல்லாம் தனியாக போக கற்றுக்கிட்டேன். அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏடிஎம் அக்கௌண்ட்டே நான் அப்போ தான் ஓப்பன் பண்ணேன். பேங்க் போக கற்றுக்கிறது, தங்கச்சியோட படிப்பையும் நான் கொண்டு போகணும், ஏன் படிப்பையும் விடக்கூடாது. அதனால அது எல்லாத்தையும் மொத்தமாக மேனேஜ் பண்ணுற மாதிரி பழகி டீச்சர்ஸ்க்கு, ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கு ஒரு 3000 5000 இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயனாக இருக்கும். அப்பா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதை மாதிரி சொல்லுங்க. அப்பா தான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கூட நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் சார் மகளாக பிறக்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அது வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்பாவை பற்றி பேசும்போது அவ்வளோ எமோட்டானீங்க அந்த நிகழ்ச்சியிலேயே. சேர்த்தே சொல்கிறாங்க, சண்முகம் சார் பொண்ணு, சண்முகம் சார் நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க. அப்போ எங்கள் அப்பாவை யாருமே பார்த்ததில்ல, அப்பாவை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஷோ மூலியமாக நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு ஒரு பேர் அப்பாவுக்கு நான் இப்போ வாங்கி கொடுத்தது நினச்சா சந்தோஷமாக இருக்குது சார். ஏன் அந்த மாதிரியான பாராட்டு கொடுத்தாருன்னு கேட்டிங்களா அவர்கிட்ட? சார் வந்து என்கிட்ட ஒரு 20 to 25 மினிட் கான்வர்சேஷன் நடந்துச்சு சார். அப்போ சார் வந்து எல்லாமே என்கிட்ட பேசினாங்க. நான் பேசுகிற விதம், நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எமோஷனல்ங்கிறது அடுத்த பக்கம். எல்லா டைமும் எமோஷனல் ஆக மாட்டேன். அப்பா பற்றி பேசினோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, தானாக வந்துருச்சு. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அவர் என்கிட்ட பேசின அந்த 20 மினிட்ல சார் என்னை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணு இதுக்காக தான் உழைக்குது, இந்த பொண்ணு அப்பா, அதாவது டேட் லிட்டில் பிரின்சஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த லிட்டில் பிரின்சஸ் டேட் இல்லைன்னா எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது சார். நிறைய குழந்தைங்க அப்படிதான், நிறைய பேர் வந்து பாசம் வச்சிடுறாங்க. இப்போ எல்லா அப்பாவும் குழந்தைய பாசம் வைக்கிறது நேச்சுரல் தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சா அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். அதனால குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிறப்போவே எல்லாமே கற்றுக் கொடுங்க. எல்லா அப்பாவுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, செல்லமாக குழந்தைய வளங்க, அதே நேரம் அந்த குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுங்க, கஷ்டத்தையும் கற்றுக் கொடுங்க. அப்பா எப்படின்னா அவர் எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு காமிச்சிருக்காரு. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரா, அதெல்லாம் அப்பா பார்த்துக்கலாம் எனக்கு தெரியல. இப்போ பார்த்துக்கிற போது தெரியுது, இவ்வளோ அப்பா சஃபர் பண்ணிட்டு எப்பயுமே முகத்தில் சிரிப்போட இருப்பாரு. இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம கடைக்கு போனால் கூட எங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. அப்போது அப்பாவுக்கு எது தெரியுமா சந்தோஷம், நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு சிரிக்கிறோம்ல, அதுதான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே எங்களுக்காக செஞ்சு அவருக்கான வாழ்க்கையை அவர் வந்து வாழவே இல்லை சார். ஃபுல்லாகவே எனக்காக தான் வாழ்ந்தார். இப்போ என்னென்னா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கஷ்டப்பட்டு தான், அப்பா வந்து ஃபஸ்ட்டு டெய்லராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரியல் எஸ்டேட்குள்ளே வந்தாங்க. அப்போ வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷனை அப்பா பார்க்கணும், நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் வீட்டில். அந்த நேரத்துலலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போது ஏன்னா இத்தனை வருஷம் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, அந்த இதில் அப்பா கலந்துக்க முடியலையே. கண்டிப்பாக ஒரு இன்சிடென்ட்லேயும் அந்த மிஸ்ஸிங் இருந்துகிட்டே தான் சார் இருக்கு.